மண்டே மார்னிங் ஒரு 5:00லாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கால்வலி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பெருசா என்னால ஆக்டிவா இருக்க முடியல. சோம்பேறித்தனமாவே தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப, சரி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நாளே நான் எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சுட்டோம் அப்படின்னம்னா, அத நிறைவேத்துறதுக்காக கண்டிப்பா அத நோக்கி தான் நம்ம மைண்ட் ஓடும். ஒரு 1 ஹவர் நான் சீக்கிரம் எந்திரிச்சேன். அந்த 1 ஹவர்ல என்னோட ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு, சமையல் வேலைய முடிச்சு, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு 10 மணிக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேன். எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டேன் அப்படின்றதே ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, எனக்கு ஷீ ஃபோரம்ல மந்த்லி மீட்டிங் இருந்தது. ஸோ, அந்த மீட்டிங்க்காக போயிருந்தேன். மீட்டிங்க முடிச்சுட்டு, மதியம் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டு, கடைக்கு கிளம்பி போயிட்டேன். நான் இன்னைக்கு காலையிலேருந்து ஆக்டிவா ஓடுற மாதிரி, ராஜேஷ் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் நெறைய வந்திருந்தது. எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடையில கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அத முடிச்சுட்டு, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக் குடுத்துட்டு, ஷட்டில் கிளாஸ் போயிட்டு வந்ததும், வீட்டுக்கு கிளம்பி வந்து சமைச்சு சாப்பிட்டோம். இன்னைய டே வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தது எனக்கு.